அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூ அலை தன்னூர் அடுப்பை பார்த்துக் கொண்டிருந்தார். ரஜப்பிறை அன்று லுஹர் நேரத்தில் உம்முடைய கப்பலில் எல்லோரையும் ஏற்றுங்கள் என்று தன்னூரில் நின்று ஒரு சப்தம் உண்டானது. அப்போது ஒவ்வொரு படைப்புகளும் 2 ஜோடியாக ஏறிக்கொண்டார்கள். முதல் தட்டில் மனிதர்களையும் ஆதம் அலையின் உடலையும் ஏற்றிக்கொண்டார். அப்போது ஆதம் அலையின் நகம் தவிர அவர் உடல் அழியாமல் இருந்தது. நகம் பச்சையாகவும் வாசனை இல்லாமல் இருந்தது. ஆதமுடைய ஜனாசாவை ஏற்றிக்கொண்ட பிறகு 313 ரசூல்களுடைய கைத்தடிகளையும் எடுத்துக்கொண்டார். ஒவ்வொரு கம்பிலும் அவரவர் பெயர் எழுதியிருந்தது. மற்ற நபிமார்களின் கம்பில் பெயர் இல்லாமல் இருந்தது. 2வது தட்டிலே பெண் பிள்ளைகளையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தின் உடலையும் ஏற்றிக்கொண்டார். 3வது தட்டிலே புழு பூச்சிகளையும் ஆடு மாடு ஒட்டகங்களையும் ஏற்றிக்கொண்டார். 4வது தட்டிலே பறவை இனங்களையும் அனைத்து பட்சிசாரங்களையும் ஏற்றிக்கொண்டார். 5வது தட்டிலே புலி போன்ற தீங்கு செய்யும் பிராணிகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டார். 6வது தட்டிலே பாம்பு தேள் இவைகளையும் ஏற்றிக்கொண்டார். நூஹ் அலை கப்பலின் நடுவே நின்று கொண்டு பிஸ்மில்லாஹி மஜ்ரிஹா வமுர்சாஹா என்ற ஆயத்தை ஓதினார். கப்பலில் ஏறியவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி அலாமில்லாஹி நூஹு என்று. அவரவர் இடத்தில் சென்று சத்தமாக தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கழுதையுடைய வாலை சைத்தான் பிடித்துக் கொண்டு வாலின் மறைவில் இருந்தான். அது கப்பலில் ஏறாமல் இருந்தது. சைத்தான் அதன் வாலை பிடித்துக் கொண்டு இருந்ததனால் ஏற முடியவில்லை. பிறகு கோபமாக யா சைத்தான் கப்பலில் ஏறு என்றார் நூ அலை. சைத்தானும் ஏறிக்கொண்டான். சைத்தானை பார்த்து, சைத்தானே, நீ ஏன் கப்பலில் ஏறினாய்? வெளியே போ என்றார். அப்போது சைத்தான் சொன்னான், நூஹே, நீர்தானே யா சைத்தானே ஏறு என்று சொன்னீர் என்றான். நீ என் கப்பலில் இருப்பதை நான் விரும்பவில்லை என்றார். உங்கள் உத்தரவு இல்லாமல் நானும் ஏறவில்லை என்றான். அப்போது சைத்தானை கொல்ல நாடினார். அவன் சொன்னான், என்னை கொல்ல உங்களுக்கு மறுமை நாள் வரும் அளவு சக்தி இல்லை என்றான். நீ என் கப்பலில் இருந்து ஒருத்தரையும் கலைக்கக் கூடாது என்றார் நூ அலை. கப்பலில் நான் ஏறும் பொழுது யாரையும் கலைக்க மாட்டேன், ஆனால் வெளியே புறப்பட்ட பொழுது கலைப்பேன் என்றான்.